ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, HTML தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். HTML இன்ட்ரோடக்ஷன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். HTML என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அது ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா? இப்போது HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். ஸோ அதுதான் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹைப்பர் டெக்ஸ்ட்னால் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறப்போ நீங்கள் ஏதாவது அங்கே வந்து ஒரு டைப் பண்ணுறீங்க. ஏதாவது வாட் இஸ் HTML அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து கீழே வந்து நிறைய லிங்க்ஸ் வரும். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து HTML வந்து யூஸ் பண்ணோம். டேக்ஸ்லாம் H1லேருந்து பேராகிராஃப் டேக், இமேஜ் டேக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். உள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஓகேவா? இது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து HTML ஃப்ரண்ட் எண்டில் மொத்தம் 3 இருக்குங்க. HTML, CSS, JavaScript. ஓகேவா? HTMLனா ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்காக தான் நம்ம HTML அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து நான் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு லாகின் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, இன்புட் டேக்லாம் கொடுத்து அந்த யூசர் நேமு பாஸ்வேர்ட்லாம் போகிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதை கலர் பண்ணி இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறல. ஸோ அதுக்கு வந்து CSS யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி அதில் நான் க்ரியேட் பண்ணணும். யூசர் நேம்லேருந்து ஒரு நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இதை நான் கிளிக் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் ஜாவாஸ்கிரிப்டில் கோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி மோர் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் H1னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட சின்ன எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ATM மிஷினுக்கு நீங்கள் போகிறீங்க. ஓகேவா? ATM மிஷினுக்கு நீங்கள் போகிறீங்க. ATM மிஷினில் போயிட்டு நீங்கள் அந்த பட்டன் இப்போ கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு போட்டு எவ்வளோ அமௌண்ட்லாம் செலக்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக? இப்போது அந்த ATM மிஷின் உங்களுக்கு தெரியுதா? அதில் நீங்கள் பட்டன்ஸில் கிளிக் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அந்த பட்டன்ஸு, ஸோ அந்த டிஸ்பிளே, இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணுன்றதெல்லாம் HTML பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? HTML ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் இருக்குது. பட்டன் வந்து இந்த கலரில் இருக்கணும், அந்த டிஸ்பிளே வந்து இந்த கலரில் தெரியுது, அந்த இருக்க ஃபுல்லாமே ஒவ்வொரு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் CSS. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட்னா இப்போ வந்து நீங்கள் போடுவீங்க, எக்கச்சக்கமான அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்கள் அக்கௌண்ட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். இப்போ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ நெக்ஸ்ட்டு கேஷ் வித்ட்ராவலுக்கு போகும். அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லும். இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறப்போ போகுதில்ல, இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா சின்ன வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன், ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணலை. ஓகே, இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, பை கைஸ்.